அப்பா வணக்கம். ஒரு சின்ன சந்தேகம்ப்பா. நான் கேட்கணும்னு ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தது. புண்ணியம், பாபம்னு 2 வித கர்ம வினைகள் இருக்கு. இதுல புண்ணிய கர்மா மட்டுமே நமக்கு கிடைக்கணும்னா என்னப்பா செய்யணும்? கொஞ்சம் சொல்லுங்கப்பா. ஆ அது நல்ல கேள்விதான். எப்படி பாவம் புண்ணியம்னு 2 கர்மாவில் சிக்காமல் புண்ணியனாகவே வாழ்கிறது, புண்ணிய கர்மாவே நம்மளை சுற்றி இருக்க மாதிரி ஆகிறது ரொம்ப ஈஸி. ஐயாலாம் அடுத்தவங்களை சிரிக்க வச்சே புண்ணியாத்மா ஆகிட்டேன். ஈசன் அப்படி தான் சொன்னார். ஈசன் என்ன சொன்னார்? நான் ஆனந்த ஸ்வரூபன்னார், சிவானந்த ஸ்வரூபன். முக்தின்னு உன்னை நான் கைலாயத்துக்கு கூப்பிட்டேன்னா உன்னை எப்பயும் ஆனந்தமாக ஆன்மாவை வச்சுருவேன். அது ஆனந்த லயத்தில் அப்படியே ஒரு மப்பில் இருக்கும், ரெஸ்ட்டில். அதுதான். அப்புறம் ஆழ்ந்த அமைதி. அமைதி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா மோன நிலைன்னு சொல்லுவாங்க. மோனம் என்பது ஞான வரம்பு, ஞானத்தின் எல்லையில் தான் வரக்கூடியதான் மோனம். அந்த மோனத்தை இங்கேயே பழகணும். அதுதான் நாங்கள் வாசி பயிற்சி, வர்ம பயிற்சி, இந்த சத் சங்கங்கள் எங்களுடைய கிளாஸில் பூரா அதை தான் சொல்லித் தருவோம். 3 நாள் பயிற்சி, 1 நாள் பயிற்சி, எதுவாக இருந்தாலும் அந்த மோனத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்போ காதில் எப்படி எதை கேட்குறது, கண்ணை எங்கே வைக்கிறது, நாக்கை எப்படி வச்சுக்கிறது, இப்படி அந்த மெத்தேடைத்தான் எங்கள் பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கையேடாக இருந்தாலும் சரி, எங்கள் வெற்றி நிச்சயம், வெளிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் புத்தகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் இந்த டெக்னிக் தான் சொல்லிக் கொடுப்போம். ஜஸ்ட் இட்ஸ் எ டெக்னிக், அவ்வளோதான். இதெல்லாம் அலட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான்லாம் சிரிக்க வச்சே புண்ணியவான் ஆனது தான். நீங்களும் சிரிக்க வச்சு மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தினாலே புண்ணிய கர்மா மட்டும் மிச்சம் வரும், பாவமே இருக்காது. அப்படி பண்ணிடலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. உதாரணமாக இப்போ ஐம்புலன் இருக்குது, மெய் வாய் கண் மூக்கு செவின்றான். நீங்கள் அன்பாக மற்றவங்கள இரக்கத்தோடையும் அன்போடையும் பார்த்தீங்கனாலே கண்ணு புண்ணியத்தை சம்பாதிக்கும். நீங்கள் பார்த்தாலே போதும், இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் பேசுகிறீங்க, அவன் பிரச்சனையை சொல்கிறான். சார் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படின்றாரு. ஐயா, கிட்னி ஃபெயிலியரும் நோயே கிடையாதுங்க, நீ வேறு. இப்படி தான் எம்ஜிஆரை கொண்டானுங்க, சிவாஜியை கொண்டானுங்க. பேசாமல் போய் நான் சொன்ன இடத்துல இப்படி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு வழியை காட்டணும்னு வச்சுக்கோங்க, இன்னென்ன இதுக்கெல்லாம் பின்பற்றுங்க, கிட்னி தன்னால் தானே சரியாயிரும்னு சொல்லி இட்டோம்னு வச்சுக்கோங்க. அது ஆறுதல், ஊக்க வார்த்தை, தன்னம்பிக்கை வார்த்தை. இப்போ வாயால் புண்ணியம் தேடிக்கிறோம். இப்போ இன்னொருத்தையும் புலம்புறான், பிரச்சனையை நேரில் புலம்புறான், ஃபோனில் புலம்புறான், நீங்கள் ஆறுதலாக கேட்குறீங்க. கேட்டால் காதே அந்த கேள்வியை அவன் பிரச்சனையை வாங்கி அதை நமக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அது காது புண்ணியம் பண்ணிடும். அடுத்தவன் பிரச்சனையை அக்கறையாக கேட்டோம்னாலே அது காது வழியாக புண்ணியம் தேடுறது. அக்கறையாக இரக்கமாக பார்த்தோம்னா கண்ணு வழியாக புண்ணியம். ஆறுதலான வார்த்தையை சொல்கிறோம், ஊக்கமான வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா நாக்கு வழியாக வாய் வழியாக புண்ணியம் தேடுறோன்னு அர்த்தம். அதுக்கு தான் நான் எப்போ வேணாலும் யாரை பார்த்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நல்லா டக்குன்னு ஊக்கமான வார்த்தையை பாட்டை பாட ஆரம்பிச்சிடுவேன். அதனால உங்களுக்கு அது மாதிரி பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஈகலோக கீதங்கள்னு பென்ட்ரைவே பதிவு பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிற வாங்கி கேளுங்க அப்படின்னு. இந்த பாட்டை கேளுங்க, உங்களுக்கு தன்னால் ஊக்கம் வரும் அப்படின்னு. இதான் அது மாதிரி மனசாலையும் மற்றவங்களுக்கு அதை இப்படி இருக்காங்களே, சரி இப்படி மாறணும் அப்படின்னு நினச்ச உடனே அந்த வைப்ரேஷன் போக ஆரம்பிச்சிடும். கண்ணு வழியாக புண்ணியம் தேடலாம், காது வழியாக புண்ணியம் தேடலாம், ஆதரவாக தொட்டு தடவி கொடுத்து தட்டி கொடுத்து அது ஸ்பரிசத்து வழியாக புண்ணியம் தேடலாம், எண்ணத்தின் வழியாக புண்ணியம் தேடலாம். மூச்சு இழுப்பும் கூட இப்போ ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் இந்த சர யோகம்னு சொல்லுவாங்க. அந்த சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான்வாங்க. அந்த இடது நாசி வலது நாசி ஓடும். அப்போ நீங்களுக்கு நடுநாடியை ஓட்டி பழகிட்டீங்க, வாசி யோகத்தில் நடுநாடியை ஓட்டி பழகிட்டுன்னு வச்சுங்க, ஓம்னு இழுத்துட்டு அவனை பார்த்துக்கிட்டே நாம் அந்த சிவமந்திரத்தை சொல்லியே இப்போ அவனுக்கு குணமாகணும். ஓம்னு இழுத்துட்டு வசி 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 வசின்னு அந்த வெளிமூச்சை அவனை நோக்கி நம்ம அனுப்பணும்னு சொன்னாலே அவன் நோய் குணமாகிடும், அவன் பிரச்சனை தீர்ந்துடும். இது மூச்சு வழியாகவே புண்ணியம் தேடலாம். அதனால் அடுத்தவங்களை எந்த அளவுக்கு சிரிக்க வைக்கிறோமோ,
இப்போ நான் இருக்கிற இடத்துலலாம் பாருங்கள், எல்லோரும் சிரிப்பு, ஜோக்கு, விளையாட்டு, ஆட்டம், பாட்டம், டான்ஸு இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் நான் வச்சுருப்பேன் ஆதியிலேருந்தே. சும்மா எங்கள் அம்மாவை டென்ஷன் பண்ணணும்னா சோக பாட்டு பாடுவேன். எங்கள் அம்மா ஏடா இப்படி பாடுறேன்வாங்க. நல்லா எனக்கு எல்லா எம்ஜிஆர் பாட்டு, ஊக்க பாட்டெல்லாம் நல்லா மனசில் திருக்குறளில் படிக்க முன்னாடி அதுதான் நான் படித்து வச்சுருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப எப்பயுமே ஊக்கமாக இருப்பேன். அதனால் ஐயா சொல்ல விரும்புகிறது என்னென்னா, புண்ணிய ஆத்மாவாக மாறணும்னா யாரையும் வருத்தப்படுத்தாத, எல்லாரையும் சிரிக்க வை, முடிஞ்ச வரைக்கும் சிரிக்க வை. சரிங்களா? சரி, சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தப்பு செய்கிறவனையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படின்னா தப்பு செய்கிறவனை நம்ம குறை சொல்லலாம், தவறு கிடையாது. இப்போ நான்லாம் வாழ்க்கையிலே ஒருத்தரை திட்டினேன்னு சொன்னால், இப்போ இந்த தேர்தலில் விழுந்தானே கூப்பிட்ற அவங்களத்தான் 20 வருஷமாக திட்டினேன். காரணம், மக்களின் மனக்குமுறலை அறியாதவர்கள், ஏமாற்றி பொய் சொல்லி திருடி மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை, லாபத்தை திருடி சம்பாதிச்சவனுங்க. அது ஆகவே ஆகாது. இப்பயும் புது ஆட்சி வந்திருக்கு. இவனும் திருடி சம்பாதிச்சான்னா அவனை கிண்டல் பண்ணதை விட 10 மடங்கு கிண்டல் பண்ணுவேன், 10 மடங்கு எட்டி உதப்பேன், வார்த்தையாலே எட்டி உதப்பேன். ஏமாத்திலாம் இருக்கக்கூடாது. அது எப்படி வாழ்ந்து என்ன கிழிக்க போகிற? ஏண்டா 2 இட்லி ஒழுங்காக தின்னாலே பெரிய விஷயம். அதுவே நீ ஒரு காலத்தில் வைத்தியம் சாப்பிடாதன்றுவான், இட்லி சாப்பிடாத கூழை குடின்னுவான், அவனுக்கு டயபெட்டிக்குன்னுவான். அதனால் அப்படிதான் கவுண்டமணி ஒரு தடவை சந்தித்து அவரை பார்க்குற காலத்தில் அவருக்கு டயபெட்டிக் அது இதுன்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்த காலம். அப்போ நான் ஒரு ஆள் கூட்டு போக மாட்டார். கவுண்டமணி உங்கள் மேலே ரொம்ப பிரியமானவர், உங்கள் புத்தகங்கள்லாம் அங்கே வச்சுருக்காரு. அப்படி அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்ஸு, நினைவாற்றல் வர வானமே இல்லை எல்லாமே வரிசையாக வச்சுருப்பாருன்னு. நான் அந்த பக்கம் தான் இப்போ சென்னையில் இருந்தேன். போக் ரோட்டில் அவருடைய ஆஃபீஸ் இருந்தது. ஒரு நண்பர் கூப்பிட்டு போனார். அவர் நல்லா வரவேற்று, என்னங்க ஐயா, நல்லா நான் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் வந்தீங்கன்னா நல்லா பிரியாணி போட்டு உங்களை எப்படி கொண்டாடி இருப்பேன். இன்றைக்கி லெமன் டீயை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் லெமன் டீயை தான் கொடுக்குறேன், என்ன பண்ணுறது அப்படின்னாரு. பட் அப்போல்லாம் நான் இந்த நோய்களை அசால்ட்டாக ஜெயிக்கிற விஷயங்களெல்லாம் ஈசன்ட்டேருந்து கற்றுக்கலை. நான் சென்னையில் இருக்கிற காலத்தில் கற்றுக்கல. அதனால் அவருக்கு நான் சொல்ல முடியல. இல்லாட்டி அவரெல்லாம் மறுபடியும் தெம்பாக எந்திரிக்க வச்சுருப்பேன். அது அப்போ எனக்கு தெரியாதனால சரி சும்மா ஆறுதலாக சொல்லிட்டு மட்டும் வந்துட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் உங்கள் புத்தகத்துலேருந்து தான் நாங்கள் கொள்முதல் பண்ணுவோம், உங்களை மாதிரி நிறைய பேர் ஜாலியாக புத்தகம் எழுதியிருக்காங்க, அதில் தான் கொள்முதல் பண்ணுவேன்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் எல்லோரையும் சிரிக்க வைங்க, புண்ணிய ஆத்மாவாக மாறிடலாம். யாரையும் காரணமெல்லாம் வருத்தப்படுத்தக்கூடாது. விளங்குதா? காரணம் இல்லாமல் யாரையும் வருத்தப்படுத்தக்கூடாது. வாழ்ந்தாலே நம்ம புண்ணிய ஆத்மா தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. புண்ணிய ஆத்மாவாக இருப்போம். இப்போ என்னாச்சு? வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.